நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருக்கிறீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரோடும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். பாருங்கள், இயேசுடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசுன்னு சொல்கிறோம், சபைக்கு போகிறோம், நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரல, ஒரு விடுதலை கிடைக்கல, அப்படியே இருந்த வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படியாப்பட்ட பிரச்சனை வரும்போது நம்ம விலகி ஓடிடுவோம், பயந்துடுறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், கடைசி பரியந்தம் நிலைத்து நிற்பவனே, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவன் தான் விடுதலை பெற முடியும். பிரச்சனை வரும்போது பயந்து நான் சபைக்கு போகல, என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, போராட்டம் வருது அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறாயா? உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். பயப்படாத, திகழாதே, நான் உன் தேவன் சொல்கிறார். அவர் தான் அவன் சொல்கிறார், என் நாமத்தை நிமித்தம், இயேசு அறிந்திருக்கிற என் நாமம் யாரெல்லாம் தரிக்கப்பட்டிருக்கிறோ என் நாமத்திற்கு நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லா இடத்துலையும் பகை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனால் முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவாங்க. யாரெல்லாம் முடிவு இருங்க? ரட்சிப்பு என்றால் விடுதலை. ஒரு காரியத்துக்காக நம்ம சபைக்கு போயிருப்போம், அந்த காரியம் நடைபெறாது, இன்னொரு வரைக்கும் காத்திருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இந்த காரியம் நடைபெறவே இல்லையா, நான் சர்ச்சைக்கு போனேன், இது நடக்குன்னு நினச்சேன், நடக்கவே இல்லை, அதற்கு போவதே விட்டுடலாம் அப்படி நினைக்கிறியா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் நீ என்னை ஏற்றுக்கொண்டப்போ மகளே மகளே, என் நாமம் உன் தரிக்கப்பட்டுட்டீங்க. என் நாமத்து நிமித்தம் நீ எல்லாரோடும் பகைப்படும். குடும்பத்தில் பகை உண்டாகும், வேலை சத்தில் பகை உண்டாகும், எல்லாம் நீ போகிற இடங்களில் எல்லாம் பகை உண்டாகும், பிரச்சனை போராட்டம் எழும்போம். என் நாமத்து நிமித்தம் எல்லாரோடும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு பரிந்து நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்து முன்னாடி நான் எப்படியே இருந்தேன், ஆனால் இப்பொழுது பாருங்கள் அவங்க முன்னாடி பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் கடைசி பரிந்து நிலை நிற்கும்போது நிச்சயமான விடுதலை. அதேபோல் இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வந்தார். 33 வருஷம் இருக்கும்போது எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டம் இருந்தது ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கல்ல. சிலுவையில் அரைக்காங்க, கொட்டினார்கள், காரி துப்பினார்கள். ஆனாலும் அவர் பொறுமையாக இல்லையா? பொறுமையாக இருந்தார். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார், வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி வாழ்க்கை நமக்கு வேணும்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நான் நினைவிருக்க வேண்டும். இயேசு தான் என் வாழ்க்கையில் மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசு என்று யாரெல்லாம் உறுதிப்படுத்துகிறீங்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லா வீடியோவும் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.